Hi friends, welcome to Centemten Success Strategy channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th max lesson 3 trigonometry ல இருக்க exercise 3.1 of fifth sum தான் பார்க்க போறோம். First question பாருங்க. If cos power 4 alpha by cos square beta plus sin power 4 alpha by sin square beta is equal to 1, then prove that sin power 4 alpha plus sin power 4 beta is equal to 2 sin square alpha sin square beta. First proof பண்ண சொல்லிருக்காங்க. அடுத்து என்ன proof பண்ண சொல்லிருக்காங்கன்னா cos power 4 beta by cos square alpha plus sin power 4 alpha by sin square beta அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கிவன் இருக்குல்ல, எப்போயுமே ட்ரிக்னாமெட்ரி சம்ஸ்லாம் கிவனை ஃபஸ்ட்டு கிவன் வச்சு தான் போகிறோம். ஸோ கிவனை எடுத்து எழுதிக்கோங்க. கிவன் என்ன? cos power 4 alpha by cos square beta plus sin power 4 alpha sin square beta is equal to 1. இப்போ இது பேர் தான் ஆல்ஃபா, இது பேர் பீட்டா. ஓகேவா? ஸோ இப்போ சம்குள்ளே போகலாம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம்ல, அதான் இங்கே பண்ண போகிறோம். சிம்பிள் தான் இந்த விஷயம். ஸோ இது டு இது, இது டு இது, டினாமினேட்டர் ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ நான் காஸ் பவர் 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா சைன் பவர் 4 ஆல்ஃபா பை, இப்போ டினாமினேட்டர் ரெண்டும் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா காஸ் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இங்கே இந்த டேர்ம் எதில் இருக்குது? டிவிஷனில் இருக்குது. ஸோ டிவிஷன் இந்த சைட் போனால் என்ன ஆயிரும்? மல்டிப்ளிகேஷன் ஆயிருமா? 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் அந்த நம்பர் தான் வரும். ஸோ அப்படியே எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்? காஸ் பவர் 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா சைன் பவர் 4 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு cos square beta sin square beta. சிம்பிளான விஷயம் தான், ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது. ஒன்றுமே இல்லை. இந்த டினாமினேட்டரில் இருக்க இன்சைட் நியூமரேட்டரில் வந்துடுது. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ப்ரூஃப் தட் போய் பாருங்கள். நல்லா பாருங்கள். ப்ரூஃப் தட்டில் ஃபஸ்ட்டு ப்ரூஃப் எல்லாமே இதில் தான் இருக்குது, சைன் தீட்டாவில் தான் இருக்கா. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த காஸ் தீட்டாவில் இருக்கிறது எல்லாத்தையும் சைன் தீட்டான்னு மாற்ற போகிறேன். எப்படி மாற்றுறது? நமக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி தெரியுமா? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி வச்சு தான் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ணோம்? காஸ் எல்லாத்தையும் சைனாக மாற்றணும். அப்போனா காஸ் ஸ்கொயர் தீட்டா மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. இந்த ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இந்த சைடு போனால் என்ன ஆகும்? மைனஸ் ஆயிரும். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். இது ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றது. ஸோ இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாட்டி என்ன இருக்கதா அர்த்தம்? ப்ளஸ் இருக்கதா அர்த்தம். ஸோ இந்த ப்ளஸ்ஸு இந்த சைட் போச்சுன்னா என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக இப்போ என்ன பண்ண போகிறோம்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். இந்த காஸ் பவர் 4 ஆல்ஃபா இருக்குல்ல, நான் லாஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். cos ஸ்கொயர் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஏன்னா இப்படி 2 பவர் இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 பவரையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோமா. ஸோ அப்படின்னா காஸ் ஸ்கொயர் 2 × 2 4, அப்படின்னா ரெண்டும் ஒன்று தான். ஸோ இப்படி எழுதிக்கிறோம். இப்படி எழுதிட்டா இங்கே பாருங்கள். ஸோ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுகிறோமா. இப்போ நான் 1 மைனஸ் எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். 1 minus sin square alpha the whole square into sin square beta. இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது பாருங்கள், cos square பீட்டான்னு இருக்கா. cos ஸ்கொயருக்கு பதில் என்ன எழுதுகிறோம்? 1 minus sin square theta. வெரி குட். ஸோ என்ன எழுதுகிறோம்? 1 minus sin square beta into sin square sin power 4 alpha is equal to இந்த cos square beta க்கு பதிலா என்ன எழுதணும்? அதே மாதிரி தான் 1 minus sin square beta. Sorry friends, into sin square beta.
அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். இது ஆக்சுவலி எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a minus b the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. a minus b the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த a minus b the whole square ஃபார்மில் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் இந்த ஃபார்முலா. a minus b square, a minus b the whole square is equal to a square minus 2ab the whole square. இந்த சம் பொறுத்த வரைக்கும் a அப்படின்னா 1, b அப்படின்னா sin ஸ்கொயர் ஆல்ஃபா. இப்போ நான் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் பேஜ் போகிறேன், அதனால நான் பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், a ஸ்கொயர், ஏனா என்னது 1னா, அப்போனா 1 ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 2abனா என்னது, ஏனா என்னது 1, bனா என்னது sin ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் b ஸ்கொயர், அப்போனா sin ஸ்கொயர் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். நான் ஈக்குவேஷன் ஒரு தடவை இங்கே பாருங்கள். ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்பயும் போல் மிச்சம் எல்லாத்தையும் ஈக்குவேஷனில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்கள், இன்டூ சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 1 minus sin square beta into sin power 4 alpha is equal to 1 minus sin square beta into sin square beta. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா, இது எல்லாத்தையும் உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். நம்ம சிம்பிள் சின்ன கிளாஸ்லாம் பண்ணுற மாதிரி தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 minus 2 sin square alpha plus sin power 4 alpha into sin square beta plus இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுவோமா, sin power 4 alpha into 1 எவ்வளோ நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன தான் வரும், 1 தான் வரும். ஸோ sin power 4 alpha மைனஸ் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், மைனஸ் sin power 4 alpha sin square beta. இங்கே வந்திருக்கு இந்த மைனஸ். ஸோ மைனஸோட மல்டிப்ளை பண்ணுறதுனால மைனஸ் வருது. அவ்வளோதான், இந்த சைடு முடிஞ்சு. ஸோ அடுத்த சைடு sin square beta into 1 எவ்வளோ, sin square beta மைனஸ் sin power 4 beta. ஸோ அடுத்த ஸ்டெப்பு இந்த ஈக்குவேஷன் மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணாமல் இருக்கும், அதை மல்டிப்ளை பண்ணிடுவோம். 1 into sin square beta என்ன, sin square beta மைனஸ் 2 into sin square alpha into sin square beta. நான் அப்படியே இதை எழுதிக்கோங்க, மைனஸ் 2 sin square alpha sin square beta plus sin power 4 alpha sin square beta. ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன், அவ்வளோதான், எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ப்ளஸ் sin power 4 alpha. இந்த சம்மை நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இன்னொரு விஷயம், அந்த சம்மை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். sin power 4 alpha sin square beta. இங்கே இருக்கிறது நான் அப்படியே இந்த சைட் கொண்டு வர போகிறேன், அப்படின்னா தான் நமக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே ப்ளஸ் sin square பீட்டான் இருக்கா, இது இந்த சைடு வந்தால் என்ன ஆயிரும், மைனஸ் sin square பீட்டா. மைனஸில் இருக்க இந்த சைடு இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் sin square ப்ளஸ் sin power 4 பீட்டா. ஓகேவா? இப்போ ப்ளஸ் sin square பீட்டாவும் மைனஸ் sin square பீட்டாவும் கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் sin power 4 ஆல்ஃபாவும் மைனஸ் sin power 4 ஆல்ஃபாவும், சாரி ஃப்ரெண்ட்ஸ், ப்ளஸ் sin power 4 ஆல்ஃபா sin square பீட்டாவும் மைனஸ் sin power 4 ஆல்ஃபா sin square பீட்டாவும் கேன்சல் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், மைனஸ் 2 sin square ஆல்ஃபா, இந்த டேர்மு இது ரெண்டும் கேன்சல் ஆகும், இதுதான் கேன்சல் ஆகாது, sin power 4 ஆல்ஃபா, இந்த டேர்மு இந்த டேர்ம் இந்த டேர்ம், இந்த 4 டேர்ம் தான் இருக்குது.
ஸோ இப்போ அப்படியே கிவன் போய் பாருங்கள். கொஸ்டின் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, சைன் பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா. இதில் எல்லாமே எப்படி தான் இருக்குது, பாசிட்டிவில் தான் இருக்கா. இந்த ஈக்குவேஷன் படி நம்ம இது மட்டும் என்னது, இது மட்டும் மைனஸில் இருக்குது. ஸோ இந்த சைட் கொண்டு போனீங்கன்னா அடிஷனுக்கு வந்துடும். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். சைன் பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா. இந்த சைடு இருக்கிறது டச்சே பண்ணல. இந்த மைனஸில் இருக்கிறது மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போன ப்ளஸ் ஆயிருமா. 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா. அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஆயிடுச்சு, ப்ரூவ் ஆயிடுச்சு. ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட். ஸோ இப்போ அடுத்த ஈக்குவேஷன் போய் பார்க்கலாம். அடுத்த ஈக்குவேஷன் என்ன, cos power 4 beta by cos square alpha plus sin power 4 alpha by sin square beta. இதுதான் அடுத்த ஈக்குவேஷன். அடுத்த ஈக்குவேஷன் நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ இப்போ எங்கே இருக்குது, cos power 4 beta by cos square alpha plus sin power 4 beta by sin square alpha is equal to 1 அப்படின்னு இருக்கா. இப்போ நம்ம இதை எங்கேருந்து ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிச்சுல, அதில் தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். அதில் என்னென்ன இருக்குன்னு ஒரு எழுதிக்கோங்க. அப்படியே பார்த்து என்னென்ன இருக்குது, சைன் பவர் 4 ஆல்ஃபா இருக்குது, இங்கே இருக்கா சைன் பவர் 4 ஆல்ஃபா. அப்புறம் வேறு என்ன இருக்குது, -2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்குது. இன்னொரு டேர்ம் இருக்குது சைன் பவர் 4 பீட்டா. is equal to 0. So sin square alpha the whole square minus 2 sin square alpha sin square beta plus இதை அதே மாதிரி எழுதுறேன் பாருங்க, sin square beta the whole square is equal to 0. இப்போ இதை பார்த்தோன்னே ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square. இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இந்த சம்மை பொறுத்தளவுக்கு ஏனா என்னது, சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா, பீனா என்னது, சைன் ஸ்கொயர் பீட்டா. ஸோ இதை எப்படி எழுதிக்கலான்னு பாருங்கள், சைன் ஸ்கொயர் alpha minus sin square beta the whole square is equal to 0 ன்னு எழுதுறோமா. அதான் இது ஈக்குவல் டு, இது ரெண்டும் ஈக்குவல் தான். அதனால் இதுக்கு பதிலாக நம்ம இப்படி எழுதிக்கிறோம். அதுதான் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். இந்த இடத்துல ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இந்த சைட் போகிறப்ப ஸ்கொயர் ரூட் ஆகும். ஸ்கொயர் ரூட்குள்ளே 0 இருந்தால் தட் இஸ் 0 தான். ஸோ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம், சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள், ஆக்சுவலி இங்கே ஸ்கொயர் இருக்குது, ஹோல் ஸ்கொயர் இருக்கா. இது இந்த சைட் போச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆகும். ஸ்கொயர் ரூட்குள்ளே என்ன இருந்தாலும் எப்படி தான் இருக்கும், 0 தான் இருக்கும். ஸோ முடிச்சு. இப்போ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கா. இப்போ இந்த மைனஸு இந்த சைட் போச்சுன்னா என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். சிம்பிளான விஷயம் தான். சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் பீட்டா. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ண பாருங்கள், ரெண்டு சைடும் ஸ்கொயரில் இருக்குது. அப்படின்னா ரெண்டு சைடும் என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். அதாவது ரெண்டு சைடும் தேர் இஸ் அ ஸ்கொயர். ஸோ டேக்கிங் ஸ்கொயர் ரூட்ஸ் ஆன் போத் சைட்ஸ். அப்படின்னா எப்படி எழுதுகிறோம், சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு சைன் பீட்டா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. அடுத்தது பாருங்கள். ஸோ இப்போ அந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கோங்க. சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு சைன் பீட்டான்னு கண்டுபிடிச்சோமா. சைன் ஆல்ஃபாவை எப்படி எழுதலாம், அந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் சைன் ஸ்கொயர் பீட்டாவை செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கோங்க. அது அப்படியே இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் பீட்டா. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன், சைன் ஸ்கொயர் எப்படி எழுதலாம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். அதை அப்படியே எழுதிக்கோங்க. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா. புரிஞ்சிச்சா. இப்போ
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போகிறோம். எப்படி போகிறோம்னு பாருங்கள். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா, இங்கே ப்ளஸ் 1ல் இருக்க இந்த சைடு இருந்தால் என்ன ஆயிரும், -1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. சாரி, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா -1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. இந்த ப்ளஸ் 1ம் -1ம் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் 1ம் -1 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டான்ற இந்த சைட் போச்சுன்னா என்ன ஆயிரும், ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா. அப்படின்னா காஸ் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு கிடச்சிருச்சு. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெண்டு சைடும் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். அதாவது ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ அப்படின்னா என்னது, காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா. இது வரைக்கும் புரிஞ்சிட்டிங்கன்னா அடுத்தது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்மள என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, காஸ் பவர் 4 பீட்டா பை காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ், ஆக்சுவலி ஒன்று ஆல்ஃபானு ஒன்று பீட்டானு இருக்குமா, நம்ம தான் இது ரெண்டும் ஒன்றுன்னு ப்ரூவ் பண்ணிட்டோமே. அப்படின்னா ரெண்டையும் நான் பீட்டான்னு எழுதிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஆல்ஃபான்னு கூட எழுதிக்கலாம். அதாவது ஒரு இடத்துல ஆல்ஃபானும் இன்னொரு இடத்துல பீட்டானும் இருக்கும். ஆனால் நமக்கு இந்த சம் படி என்ன புரிஞ்சிருக்கு, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா, அதாவது ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஈக்குவல்னு புரிஞ்சிருச்சு. அதனால் நான் வந்து ரெண்டையும் பீட்டான்னு மாற்றிக்கிட்டேன். உங்களுக்கு என்ன நீங்கள் ஆல்ஃபான்னு மாற்றிக்கிட்டு போடலாம், ஈஸியாக தான் இருக்கும். sin power 4 beta by sin square beta is equal to 1. இப்போ நம்ம இது ரெண்டும் டிவிஷன், இதை மறைச்சிருங்க, இதை விட்டுருங்க. அப்படி பார்த்தா இது ரெண்டும் டிவிஷனில் இருக்குது தானே இருக்குது. அப்படின்னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாமா, கேன்சல் பண்ணால் இந்த பவர் கேன்சல் ஆகும். 2 கேன்சல் ஆச்சுன்னா இங்கே 4ல் 2 போச்சுன்னா எத்தனை 2, அப்படின்னா காஸ் ஸ்கொயர் பீட்டா. இங்கே அதே மாதிரியே 4ல் 2 போச்சுன்னா எவ்வளோ 2. இப்போ நம்ம அதே ஐடென்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன, 1. அதே மாதிரி தான் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. 1 இஸ் ஈக்குவல் டு 1. ஹென்ஸ் ப்ரூவ்டு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா 11th ஸ்டாண்டர்ட் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பாய்.